ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம ரோஹினி இருக்காங்களே, அச்சோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சி பயமே வந்துருச்சுங்க. அவங்களுக்கு ஒரு செகண்டில் அச்சோ அச்சோ அச்சோன்னு பாட்டை போட்டு விட்டாங்க. என்னடா இது, இவங்க உண்மையை வெளியே கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்திரா தோசையை திருப்பி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு டபுக்குன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டி நான் இப்போ என்ன தப்பாக கேட்டேன், அவங்க லிவிங்கில் இருந்தாங்களே அதனால தான் கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. பொசுக்குன்னு கேட்டோன்னே ஐயோ நம்ம பையனை பார்த்து இப்படி கேட்டாலேன்னு சொல்லிட்டு குற்றவாளிச்சு தாங்க முடியாமல் ஐயோ ஹோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து குமுறுது இந்த விஜய் யானை. என்னடா அது, இவ எப்படி பேசுகிறா, இவன் மட்டும் இவளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. பொசுக்குன்னு என்னம்மா சிஐடி வேலைக்கெல்லாம் இறங்கிட்டேன், விஜயானா கொக்கா அப்படின்னு நிரூபிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி மாமியா மருமூலம் அடிச்சுக்கிறது நல்லது தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவங்க 2 பேர் சேர்ந்து நம்ம மீனாவை டார்ச்சர் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க இப்படி அடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ முத்து இருக்காரு. அவர் வந்துட்டு கட்டிலோட கால் இருந்து கட்டிலோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்குடா இதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கேட்டால் நடு ஹாலில் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஹாலில் எதுக்குடா போடுற, ஹாலில் ஒரு ஓரமாக போட்டுக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் நாங்கள் ரூம் கட்டினோம்னா அதுக்கு தேவைப்படும்ல, அது கம்மி விலைக்கு வந்துச்சு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. எப்பா ஃபியூச்சர் பிளான்லாம் வேறு லெவலில் போடுறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போயே போய் இவனுக்கு ரூமே இல்லையா, இப்போயே போய் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு விஜயாவும் நம்ம மனோஜும் ரொம்ப நக்கல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓவராக இல்லை. ஒருத்தங்க ஒரு சின்ன விஷயம் செய்கிறாங்கன்னா பாராட்டணுங்க. உழைச்சி சம்பாரிச்சு வாங்கிட்டு வர பொருளை போய் ஏன் இப்படி நக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ருதி பல்பு மேலே பல்பு கொடுக்குறாங்க, இது தேக்கில் செஞ்சது, அதுவும் பர்மா தேக்கு வேற லெவல் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை பற்றி தெரியாத நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, டூப்ளிகேட் அப்படி இப்படிங்கிறாரு. கண்ணா, இந்த உலகத்திலே டூப்ளிகேட்னா அது நீ மட்டும்தான் அப்படிங்கிறாரு. வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரவி வந்து போட்டியை பற்றி சொல்ல, உங்களால் ஜெயிக்கவே முடியாதுங்கிறாங்க ரோஹிணி. கடைசியில் வின் பண்ண போகிறது நம்ம முத்து தான். ஓகே.